ஏய், அவரா டம்ளர் சைஸ்ல இருந்துகிட்டு என்ன ஏமாத்துறியா? எங்க காவியா? எனக்கு தெரியாது சார். அவ எங்கேயோ ஓடி போயிட்டா சார். நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆட்டோ எடுக்கும் போது காவியா ஏறுன்னு நீ சொன்ன, நான் கேட்டேன். அவ காணுங்கிற டென்ஷனால உங்களுக்கு எல்லாமே காவியான்னு தான் கேக்குது போல. அத்த, காவியா எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அவ இருக்கிற இடம் தெரிஞ்சவங்கள எனக்கு தெரியும். யாரு? ராணியும் ரேவதியும். உங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான் மாப்பிள. அவங்கள அப்படியே நம்பிடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே 3 பேரும் ஒண்ணு மண்ணா வளர்ந்தவங்க. காவியா இருக்கிற இடம் தெரியாம இருந்திருந்தா இந்நேரம் இவங்க 2 பேரும் இப்படி சும்மா சுத்துவாளுங்களா? காவியாவுக்கு ஒண்ணுனா அவளுங்க 2 பேரும் துடிச்சு போயிடுவாளுங்க. அவளுங்க 2 பேருக்கும் ஒண்ணுன்னு சொன்னா காவியா உயிரியே குடுப்பா மாப்பிள. அப்போ புகைய போடு தம்பி. வலையில இருக்கிற எலி தானா வெளியில வரும். காவியா, ராணி, ரேவதி, பயந்துட்டியா? இனிமே பயப்படவே தேவையில்ல காவியா. ஷர்மிளா அக்கா போன் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு காலையிலேயே உன்னை கிளம்பி வர சொல்லிருக்காங்க. பாட்டிக்கு உன்னை பத்தின கவலை தாண்டி. நீ ஷர்மிளா அக்கா வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டேன்னு தெரிஞ்சா போதும். உடனே எழுந்து உட்காந்துருவாங்க. முதல்ல நீ கிளம்பு. அடுத்த மாசத்துக்குள்ள கொஞ்சம் எல்லாம் சரியாகட்டும். பாட்டியை கூப்பிட்டு நேரா அங்க வந்துடுறோம். இந்தாடி, இது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த போன் தானே? இத நான் கந்தன் கிட்ட எல்லாம் அடமானம் வச்சிருந்தேன். இது எப்படி? நீ எங்களை மிஸ் பண்ணுவல, அதான் எங்க ஞாபகமா இருக்கட்டும்னு கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டோம். காசு ஏதடி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நாங்க சமாளிச்சுக்கிறோம். இதுல புது சிம் இருக்கு. இனிமே இதுல மட்டும் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணணும். ஓகேயா? காலையில உனக்கு டிக்கெட் வந்துரும். அரசு சொன்ன ட்ரெயின் ஏத்தி விட்டுருவாரு. சரி, அழாத. வா, சாப்பிடலாம். என்ன கண்ணுங்களா, மாட்டிக்கிட்டீங்களா? 2 பேரும் சேர்ந்துகிட்டு என்ன நடிப்பு? நீங்க தானே காவியாவை ஆட்ல எல்லாம் நடிக்க வச்சீங்க. என் காவியா நல்ல பொண்ணுதான். உங்க சவகாசத்தினாலதான் எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வருது. உங்க 2 பேரோட போனும் என்கிட்ட தான் இருக்கும். இதுல இருந்து நான் எடுத்து பேச போற கால் காவியாவோடதா தான் இருக்கணும். பிச்சமுத்து ஐயா, இவங்க ஃபேமிலி ஸ்டேஷனுக்கு போனா கூட கம்ப்ளைண்ட் வாங்க கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடு. ரொம்ப டயர்டா, நல்லா படுத்து தூங்கணும். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சிவராத்திரி தான். உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து. காவியா, நீ வர்றதுக்கு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் ஆணிக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். நான் உடனே கிளம்பி வரேன். அவங்கள எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ்.